Hi friends, இன்னைக்கு காலையில வந்து என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு காலையில வந்து சப்பாத்தி செஞ்சுட்டு சிக்கன் குழம்பு காஞ்சிருக்கு. சிக்கன் குழம்பு காஞ்சிருக்கு. அப்புறம் வந்து சோறும் மதியத்துக்கு ரெடி ஆயிட்டு. இன்னைக்கு வந்து ஸ்கூல் லீவ். ரெண்டு பேரும் இன்னைக்கு டியூஷன் இல்லை. இன்னைக்கு வந்து கோயிலுக்கு போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் இதுவரை வரையில் அங்கே வந்து விளையாடி எடுத்துன்னு தான் நல்லா விளையாடி எடுத்துகிட்டு வருவோம். எதுக்குன்னு சொன்னால் இங்கே வந்தால் விளையாட போக முடியாதுல்ல, அதனால அங்கேயே விளையாடி எடுத்துகிட்டு வருவோம். பூசை முடிஞ்சு அதுக்குள்ளே எல்லா சாப்பாடும் செஞ்சு வச்சோணும். இப்போ வந்து நம்ம ஜூஸ் குடிச்சலாம். வெள்ளரிக்காய் ஜூஸ் குடிக்கலாம். சப்பாத்திக்கு மாவு நல்லா பிசைஞ்சு பிசையலாம். அடுத்து சப்பாத்தி உருட்டிட்டு போட வேண்டியதான். ஐயோ, மீன் பொரிச்சு இருக்கேன் சட்டியில். இன்னைக்கு லேட்டாக எழும்பிட்டேன். இல்லது வந்து நேரமே வேலை முடிய பார்த்துச்சு. கொஞ்சம் லேட்டாக எழும்பிட்டேன். இப்போ வந்து எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. எண்ணெயிலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்குன்னா நான் வித்தியாசமாக எனக்கு எதுவுமே செய்யலை. சிக்கன் குழம்பு இருக்கா, அதே வந்து சோத்து கூட அவங்க தின்னுவோம். எனக்கு இறங்காது. அதுக்கு வந்து நேற்று வச்ச பருப்பு குழம்பு ஃப்ரிட்ஜில் காய்ச்சி உடனே எடுத்து வச்சாச்சு. அதை எடுத்து சூடாக்க வச்சுருக்கேன். அவங்க ரெண்டுக்கும் சிக்கன் குழம்பு வச்சு சோறு சாப்பிடுவாங்க. முட்டையும் பொரிச்சு கொடுக்கணும். இப்போ என்னென்ன வேலைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அங்கதான் எரி பூஸ்ட்டு அண்ணா வெரி பூஸ்ட்டு. இப்போ வந்து சப்பாத்தி சுட்டாச்சு. இறச்சி குழம்பு சிக்கன் குழம்பு காட்டுக்கிட்டு கிட்ட வந்து காட்டுக்கிட்டு சிக்கன் குழம்பு வச்சாச்சு. சிக்கன் குழம்பு கிரேவி மாதிரி இருக்கா. அப்புறம் வந்து பொரிச்ச இறைச்சி அவங்களுக்கு பொரிச்சு வச்சிருக்கு. சோறு சோத்துக்குட்டை. எனக்கு வந்து பருப்பு குழம்பு செம டேஸ்டாக இருக்கும். இன்னைக்கு சாப்பாடு இவ்வளோதான். உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட். இப்போ நம்ம வந்து இப்போ சப்பாத்தி சாப்பிடலாம். இங்கே சாப்பிட்டுட்டே தொடச்சலாம். என்ன சாப்பிடுவா நம்ம இது இன்னும் உடனே செஞ்சிருக்கேனா? இன்னும் உடனே இன்னும் கொஞ்சம் உடனே செஞ்சிருக்கேனா? எதுக்குன்னு சொன்னானா இன்னும் உடனே ஒன்றும் செய்யல. ஆமா, லீவுன்னு சொன்னானா 9 மணிக்கு தான் எழும்புதான் வேலையில பாப்பேடா. அதுக்கு 9 மணி 10 மணின்னு சொல்லுங்க, 11 மணிக்கு சாப்பாடு கொடுப்பேனா. அப்படியெல்லாம் நான் இருக்க மாட்டேன். உங்க குண்டனி இழக்குதோ சும்மா. நான் வந்து ஒரு எத்தனை மணி எழும்புவேன்னு சொன்னானா 7 மணி எழும்புவேன். சாப்பிடு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் சப்பாத்தி சாப்பிட வரோம்னா எங்கள் வீட்டில் வாங்க, சப்பாத்தி நாங்கள் தரோம். ஓகே, பாய்.